வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணர்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. நான் யார் அப்படிங்கிறத நம்ம இந்த உடல், இந்த மனம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி நமக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம எங்கிருந்து வந்தோம், நம்முடைய நிலை என்ன, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன, அதை உணரக்கூடிய அற்புதமான பயிற்சி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் தன்னை உணர்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அதை தான் நம்ம ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறோம். பொதுவாகவே வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுமே தனக்குள் இருக்கக்கூடிய அந்த உண்மையான இயல்பு என்ன, நான் யார் என்பதை உணர்வதற்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அப்போ நான் யார், நமக்குள்ளே என்ன ஒரு ஆற்றல் இருக்கின்றது, அதை பார்ப்பதற்கு அதை விடாமல் தடுப்பது எது? அதான் மனம். வன்மனம் எங்குண்டோ வாயு அங்கு உண்டு. இதுதான் திருமூலருடைய வாக்கு. பிறந்த உடனே நம்ம தொப்புள் கொடியை கட் பண்ணி அந்த மூச்சு உள்ளே வந்த உடனேயே அந்த மனம் இயங்க ஆரம்பித்து விடுகின்றது. உடனே குழந்தை பார்த்திங்கன்னா பசிக்கின்றதுன்னு அழ ஆரம்பிக்கின்றது. அதிலிருந்து கடைசி டில் தி லாஸ்ட் பிரீத்திங் வரைக்கும் அந்த மனம் நம்ம பல எண்ணங்கள், பல ஆசைகள், பேராசைகள் நமக்கு அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை பார்க்க விடாமல் தடுத்து கொண்டே இருக்கும். அப்போ பொதுவாக சராசரியாக இந்த உடலும் மனசு தான் நான். அப்போ எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, எனக்கு வருத்தத்தோடு இருக்கின்றேன், கவலையோடு இருக்கின்றேன், உடலில் நோய் இருக்குது, இப்படித்தான் சராசரியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் தாண்டி நான் யார் என்பதையும் தனக்குள் இருக்கக்கூடிய அந்த மனத்திரைகள் எல்லாம் கிழித்து உள்ளே சென்று தன்னை உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி, தியான பயிற்சி. அதை தான் நமது சித்தர்கள், மகான்கள் சோகம் அப்படிங்க அந்த மூச்சோடு சேர்ந்து அந்த மூச்சு உள்ளெழுக்கும் போது அந்த சோங்க உணர்வோடும் மூச்சு வெளியே விடும் பொழுது ஹம்முங்க உணர்வோடும் மூச்சு வெளியே விடுங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன பயிற்சி தினமுமே நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு 10 நிமிடம் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நமக்கு பலவிதமான ஆற்றல்கள், நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை உணரக்கூடிய அந்த நிலை நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நாம் நிதானமாக பொறுமையாக பயிற்சி பண்ணிகிட்டே வரும் பொழுது அப்பொழுது தான் இந்த உடலை தாண்டி, மனதை தாண்டி, பிராணனை தாண்டி, புத்தியை தாண்டி நமக்குள் ஒரு 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த உயிராற்றல், மெய் உணர்வு, நான் நானாகவே அதுவாகவே இருக்கின்றேன் அப்படிங்கிறத நம்மால் உணர முடியும். நமது உணர்வு அப்போ தான் உள்ளுக்குள்ளே போய் இவ்வளோ பெரிய ஆற்றல், அந்த மெய் உணர்வாக நான் இருக்கின்றேன் அப்படின்னா அதற்கு அந்த மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், கிளேசங்கள் எல்லாம் வெளியே போகணும். அதற்குத்தான் நம்ம இன்றைக்கு ஒவ்வொரு பயிற்சியாக பார்க்க போகிறோம். முதல்ல இது சுகாசன நிலை, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. முதல்ல உடல் வசியம், அதாவது ரொம்ப நேரம் பெரிய 3 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு போக வேண்டாம். 1 நிமிடம் இந்த உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கணும், அப்படியே இருக்கணும். கை சின்முத்திரை வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இந்த உடலில் ஒரு சின்ன சேக் கூட இருக்கக்கூடாது. கண்ணை மூடிக்கோங்க. ஒரு சிலை எப்படி இருக்கின்றதோ அதே மாதிரி இருக்கணுங்க. அந்த ஒரே உணர்வோடு மட்டும் இருங்க. கண்களை சிமிட்டக்கூடாது, எச்சி முழுங்கக்கூடாது, எதுவுமே இல்லாமல் அப்படியே அமர்ந்து சிலையாட்டு இருக்கணும். தலை முதல் கால் வரை எந்த அசைவும் இருக்கக்கூடாது. இது ஒரு பெரிய பயிற்சி, ரொம்ப கடினமாக இருக்கும் கண்ணை மூடி உட்காரும் பொழுது. நீங்கள் முதல்ல அந்த பயிற்சியை உடல் வசியத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி 1 நிமிஷம் முதல்ல உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். அடுத்த நிலைக்கு என்ன பண்ணுறோம், மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுறோம். ஒரு 10 முறை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். இப்போ மூச்சு உள்ளே இழுக்கும்போது சோ, மூச்சு வெளியே விடும்போது ஹம். இதை நீங்கள் மூச்சிலே பாவனை பண்ணணும். மூச்சு உள்ளே இழுக்கும் போதே
இது எடுத்தவுடனே அந்த பயிற்சி வராது. ஆகையினால முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க, சோ ஹம் இந்த மாதிரி ஒரு 5 முறை 10 முறை சோ ஹம் இந்த மாதிரி 5 முறை சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 2 நாசுகளே அப்படியே மூச்சு உள்ளே எடுக்கும்போது முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி சுழுமுலை மார்க்கமாக அந்த பிராணன் மேல் நோக்கி வரும்பொழுது அந்த மூச்சு உணர்விலே உணர்விலே மூச்சு வெளியிடும்போது ஹம் அது அந்த மூச்சிலேயே கொண்டு வரணும். 2 கை சின்முத்திரை. தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு அந்த நிலை வர ஆரம்பிச்சிடும். இது முடித்த உடனே பிராணமுத்திரை. இந்த பிராணமுத்திரையில் இந்த சோகம் சொல்கிறோம். பத்து முறை. இப்போ அப்படியே மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ஒரு பேர் அமைதி கிடைக்கும். அப்படியே உள்ள நான் ஒளிமயமாக பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய பேராற்றல் பொருந்திய உயிராற்றலாக மெய் உணர்வாக இருக்கின்றேன். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதி முத்திரையில் இந்த பயிற்சி பண்ணுறோம். கை ஆதி முத்திரை. முதல்ல நீங்கள் 2 தடவை சோ 3 தடவை சோகம்னு சொல்லிக்கலாம், தவறு கிடையாது. சோகம் ஒரு 3 முறை இந்த மாதிரி சவுண்டாக சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 நாசு வழியாக மூச்சை உள்ளெடுக்கும் போது மூச்சோடு சேர்ந்தே சோன்னு போகணும். வெளியே விடும்போது ஹம்முங்கிறது மூச்சோடையே சேர்ந்து வரணும். இந்த மாதிரி ஒரு 10 முறை பண்ணிட்டு மூச்சை அப்படியே கண்களை மூடி ஜீவனை சிந்தையில் நினைத்து நிற்றலே தியானம் அப்படியே வாட்ச் பண்ணிட்டு இருங்க. இது கடப்பை சச்சிதானந்த சுவாமிகள் அவங்க ஜீவ பிரம்ம ஐக்கிய வேதாந்த ரகசியம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை சாதனை செய்து எழுதியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தில் இந்த சோகம் அப்படிங்கிறத பற்றி மிக அழகாக சிறப்பாக எப்படி சாதனை செய்யணும், அதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த பயிற்சி எல்லா மனிதர்களுக்கும் உட்பட்டது. இது குறிப்பிட்டவர்கள் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. எல்லா மனிதர்களுமே உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, தன்னை உணர்தல், ஆத்மானந்தம், உடலில் நல்லா சீராக இருக்கணும். உடல் உள்ளுறுப்புகள், மனசு சாந்தமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், தெளிந்த சிந்தனையோடு இருக்கணும். 120 வயது வரை நாம் நினைத்த காரியங்களை சாதித்து கொண்டு நமது எண்ணம், நமது சொல், நமது செயல் புனிதமடையக்கூடிய வகையில் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த சோகம் அப்படிங்க இந்த ஒரு தியான பயிற்சி. இதை பயிற்சி பண்ண 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 நம்மிடம் மனதில் இருக்கக்கூடிய சோகம் வெளியே போயிடும். நம்ம மகிழ்ச்சியாக ஆத்மானந்தமாக வாழலாம். இந்த பயிற்சியை காலையில் குளித்து சுத்தமாக ஒரு உடல் சுத்தம் மன சுத்தத்தோடு காலை கிழக்கு முகமாக ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க. அதில் காலை கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.